உன் புகழை பாரவத்தி அம்மாவே அங்காள அம்மாவே. அம்மா எப்பொழுதுமே தெய்வம் தான் என் துணையா இருக்கும். இந்த கிராம மக்களுக்கு நீதான் தாய துணையா இருக்கணும். அம்மா கல்லோ கற்சிலையோ தெய்வமோன்னு எங்களுக்கு தெரியாதுமா. கல்லாக இருந்தாலும் தெய்வம்னு நம்பிதான் நாங்கள் அனைவரும் உன்னை கையெடுத்து கும்பிடுறோம். எங்க நம்பிக்கை எப்போதுமே வீண் போக கூடாது தாய். நீ கல்லோ கற்சிலையோ இல்லை கலியுகத்தில் வந்து தெய்வமானாய். அந்த கல்லாக மாறக்கூடாதா என் அம்மாவியும் கருவறையில் சேரக்கூடாதா? அன்பார்ந்த நாடக கலை ரசிக பெருமக்களே, அம்மனுக்கு இப்போ நம்ம கா கொடுக்க போகிறோம். அம்மனுக்கு கா கொடுக்கும்போது என்னோட ஆக்ரோஷம் அதிகமாகி முடிந்தவுடன் எனக்கு அமர வைக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லாத இந்த கிராமத்தில் நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், குழந்தை வச்சுன்னு இருக்கும், எவ்வளோ பேர் இருக்கலாம். நீங்கள் ஒவ்வொருவராக வந்து உங்கள் கையில் கடிச்ச காணிக்க அந்த அம்மனுக்கு செலுத்தி விட்டு அந்த அம்மன் கையாவது ஒரு விபதி வச்சுட்டு போவோம். நிச்சயம் வாய்க்கால நல்லது நடக்கும். நம்புங்க, நம்புறவங்களுக்கு எப்போதுமே கடவுள் உண்டுங்க, நம்பாதவங்களுக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி மனிதனுடைய நம்பிக்கைக்கு ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தி தான் தெய்வமாக இருக்க முடியும். அதற்கு தான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், இப்போ நாடகம் எப்படி இருந்துச்சு நாங்கள் கேட்க போகிறோம். இந்த கிராமத்தில் மட்டுமே இல்லை, எல்லா கிராமத்திலுமே நாங்கள் நாடகம் முடிக்கும் போது கேட்கறத வாஸ்தவம். நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் கேட்கும் போது அனுவரமாக சத்தமாக கைத்தட்டி சொன்னீங்கன்னா அது யூடியூப்ல ரெக்கார்ட் பண்ணி போடுவோம். கேட்கும் போது மட்டும் கைத்தட்டினா போதும். அன்பார்ந்த நாடக கலை ரசிக பெருமக்களை, திருவண்ணாமலை மாவட்டம் எம்பாக்கம் மட்டும் மணலிப்பை கிராமம்